ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்றைக்கி ஒயிட் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சுக்காங்க. சுடு தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு பாஸ்தாவை இதில் கொட்டிக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இது நல்லா அப்படியே கிளறி விடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. கிளறி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா இங்கே பாருங்கள் வெந்து இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கட்டாது பாருங்கள். இந்த நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்தாவை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்தாவை இது போல் வடிதட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ சூடான கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டுட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு பற்கள் 4, இது கொஞ்சம் நல்லா சாப்பிடணுன்னு கேரட்டு ஒரு 1/2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி. கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா இதானோன்னு பொடியாக கட் பண்ண ஒரு 1/2 கேப்சிகம் குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. இதில் கார்ன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கார்ன் ஆட் பண்ணல. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இதை இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பட்டர் ஒரு சின்ன பீஸாக 2 பீஸு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம 2 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க.
பண்ணிவிட்டு இதில் அரை கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு கலந்துட்டு பாலை ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ரீமியாக ஆகும். க்ரீமியாக வர்றப்ப இன்னும் ஒரு அரை டம்ளர் 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக ஆனோன்னே அதில் ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். இது நல்லா மிங்கிளாகட்டும். மிங்கிளானோன்னா ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம், அந்த பாஸ்தாவையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாஸ்தாவை எல்லாத்தையும் எல்லா இதோடையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வசனம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.